Samachir Kalvi 10th Maxla Chapter 5 Exercise 5.1 First problem. Find the area of triangle formed by the points 1, -1, -4, 6 and -3, -5. So first இப்போ நம்ம graph first plot பண்ணிடலாம். So graph எப்படி plot பண்ண 1, -1. So 1 இங்கே இருந்துச்சுன்னா -1 இங்கே இருக்கும். So 1, -1. So இது ஒரு point. Next -4, 6. So -4 எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். 6ங்கிற 1, 2, 3, 4, 5, 6. சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கும். ஓகே, -4, 6. நெக்ஸ்ட் என்னது? -3, -5. -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -3, -5ங்கிற போது இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஸோ -3, -5. -3, -5. ஓகே, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் இதை A, B, Cன்னு மார்க் பண்ணணும். இந்த ஆர்டரில் எழுதணும். ஸோ இது என்னது வரும்? x1, y1, இது x2, y2, இது x3, y3. ஸோ ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? இங்கே எப்படி எழுதணும்? x1, y1. ஸோ -4, 6. நெக்ஸ்ட் -3, -5. நெக்ஸ்ட் 1, -1. நெக்ஸ்ட் இதை எழுத மறந்துடக்கூடாது. ஓகே, இதை எழுத மறந்துடக்கூடாது. நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/2 இன்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ -4 × -5 இஸ் +20, -3 × -1 இஸ் +3, 1 × 6 இஸ் 6. சரி, இப்போ மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ -3 × 6 இஸ் வாட்? -18, 1 × -5 இஸ் வாட்? -5, -4 × -1 இஸ் வாட்? +4. ஓகே, சரி, இப்போ 1/2 இன்ட்டு 20 + 3 is 23, 23 + 6 is 29. மைனஸ் ஆஃப் இப்போ -18 இருக்குது. -5 + 4 எவ்வளவு? -1. -1 -18 எவ்வளவு? -19. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்? 1/2 இன்ட்டு 29 minus and minus is plus. So +19 வரும். So which is equal to எழுதிக்கலாம் 1/2 இன்ட்டு 29 + 19 is what? 48. So 48ங்கிற போது இது என்ன இருக்கும்? 24 square units. So இது என்னது? Area of a triangle is what? 24 square units. So இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Now செகண்ட் கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? -10, -4, -8, -1, -3, -5. ஸோ ப்ளாட் பண்ணிக்கலாம். சரி, ஸோ ப்ளாட் பண்ணுறது எப்படி? -10, -4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 10, -4, 1, 2, 3, 4. ஸோ இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். -10, -4 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -8, -1. -8 வரும், இங்கே வரும். ஸோ -8, -1. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னது? -3, -5. -3, -5 இங்கே வரும், இங்கே வரும். -3, -5. ஸோ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நம்மளோட கிராஃப் இப்படி கிடச்சிருக்கும். அப்போ நான் இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கிறேன். A, B, Cன்னு எடுக்கிறேன். ஸோ A உள்ளது வேல்யூ தான் இது x1, y1, இதுதான் x2, y2, இதுதான் இது x3, y3. அப்போ ஏரியா is equal to 1/2 into x1, y1 அளவு -10, -4, next -3, -5, next -8, -1. லாஸ்ட் இதை எழுத மறந்துடாதீங்க. -10, -4. சரி, இப்போது எப்படி மல்டிப்ளை பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணும். ஸோ half into what is -10 into -5? It is +50. -3 into -1 is +3. -8 into -4 is +32. Next minus of next எப்படி? இப்படி பண்ணணும். -3 into -4 is 12. 8 into 5 is 8. -8 into -5 is +40. -10 into -1 is +10. சரி, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 1/2 into what is 32 + 3? 35. 35 + 50 is what? 85. Minus 40 + 10 is what? 50. 50 + 12 is 62. Yes. இப்போ 85 - 62 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 23 வரும். ஸோ 23/2. வாட் இஸ் 23/2? 1.5 square units. That's all. ஸோ இதோட ஏரியா எவ்வளவு? 11.5 square units.